ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு வச்சுக்கலாம், சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது லைட்டாக வணக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு இந்த சைடில் இது வச்சுக்கலாம். முட்டையை உடைச்சி எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். 6 முட்டை எடுத்துருக்கோம் நாங்கள். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு கிளறி விட்டுக்கலாம். அது வரைக்கும் இந்த சைடு பார்க்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி சுதுங்கி வந்துருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். கேரட் துருவி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் வணங்கிடுச்சு. நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது கரையாது. இதனால் தண்ணி ஊற்றி கல்லுப்பு கரையிருக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு வந்து கரையணும். அதுக்காக வேகட்டும். இந்த சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இன்னும் நல்லா படிப்படியாக வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு 5 முட்டை அடுத்து ஊற்றிக்கோங்க. வெறும் சால்ட்டு மட்டும் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது பண்ணி இப்படியே பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் பொருளை வச்சு செஞ்சுருக்கேங்க. இந்த சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் போட்டுமே செய்யலாம். அது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது சிம்பிளாக நம்ம வீட்டில் குழந்தைங்க கேட்டோடனே டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மெத்தடை செஞ்சுருக்கேன் பாருங்கள்.
தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சுங்க. இப்போ நம்ம செஞ்சதுக்கு அந்த பொடி மாஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேத்துக்கு தேவையோ அது பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3-4 கப்பு போட்டுக்கிறேன் இதில். இப்போ ஓரளவு கிளறிட்டுங்க. கொத்தமல்லி எல்லாம் துவைக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து கொத்தமல்லியை தூவி நல்லா இன்னும் கிளறிட்டோம்னா நிறைய கம ஃப்ரைட் ரைஸ், முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.